வணக்கம். இது இலங்கையின் முதல் தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்தி. உங்களோடு இணைந்திருக்கும் நான் கோஷிகா தரலன். ரியாஸ் ஹாரிஸ். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். எதிர்க்கட்சித் தலைவர் பதவி தொடர்பிலான தீர்மானம் குறித்து தொடர்ந்து ஆராய வேண்டும் என சபாநாயகர் தெரிவிப்பு. திரைசரி முறைகளூடாக பெற்றுக்கொள்ளக்கூடிய கடன் எல்லையை அதிகரிக்க அரசாங்கத்தின் யோசனை பாராளுமன்றத்தில் தோல்வி. சுனாமி வீடமைப்பு திட்டத்தின் கொடுக்கல் வாங்கல் தொடர்பில் போலீசாரின் குற்றச்சாட்டு அடிப்படையற்றது என பாராளுமன்ற உறுப்பினர் டிரான் அலஸ் தெரிவிப்பு. මම දන්නවා එක් පුද්ගලයෙක් තමයි මේ සියලු දේ කරන්නේ මට විරුද්ධව මාව ඉලක්ක කරගෙන. නමුත් අවසනාවකට මට අදේ නම සඳහන් කරන්න බෑ. මම ඉදිරියේදී ඒතුමා ගැන සඳහන් කරනවා. யாழ்ப்பாணத்தில் நீர் மாசடையவில்லை என ஐங்கரநேசன் தெரிவிப்பு. தன்னிச்சையாக ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டதாக சயந்தன் குற்றச்சாட்டு. ஜனாதிபதி ஆணைக்குழுவின் விசாரணைகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து கல்முனையில் ஆர்ப்பாட்டம். தலையில் தாக்குதல் நடத்தப்பட்டு ககவத்தை பெண் கொலை செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தகவல். தூய்மையான நீரை பெற்றுத் தருமாறு வலியுறுத்தி யாழ் நல்லூர் கந்தசுவாமி ஆலய முன்றலில் இன்று தொடர் உண்ணாவிரத போராட்டத்தை முன்னெடுத்துள்ள மாணவர்களின் உடல்நிலை மோசமடைந்து வருவதாக டாக்டர் தியாகராஜன் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். உண்ணாவிரதம் மேற்கொண்டுள்ள மாணவர்களை இன்று பரிசோதனைக்குட்படுத்திய போது இந்த விடயம் தெரியவந்துள்ளதாக அவர் நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு குறிப்பிட்டார். பாதிக்கப்பட்ட மக்களும் சேர்ந்து ஒரு உண்ணாவிரதத்தை பெருக்கின நல்லூர் சூழலில் அவர்கள் விடியலிருந்து சாகும் வரையும் நீர் ஆகாரம் குடிக்காத ஒரு உண்ணாவிரதத்தை துவங்கி இருக்கிறார்கள். அதுல என்ன பிரச்சனை, இன்றைக்கு யாழ்ப்பாணத்துல இந்த டெம்பரேச்சர் மிகவும் அதிகமா இருக்கிறார். 42 இருந்து 44 சென்டிகிரேட்ல டெம்பரேச்சர் இருக்குல இளம் பிள்ளைகள் தண்ணி குடிக்காம விடிய இருந்தா அந்த கிட்னி வருத்தம் பெறத்துக்குரிய சந்தர்ப்பங்கள் கூடுதலா இருக்கு. அதாவது ரீனல் ஃபெயிலியர் உடல்ல தண்ணீர் சத்து இல்லாம போனா கிட்னி ஃபெயிலியர் வர்ற சந்தர்ப்பங்கள் கூட. அது இவ்வளவு நேரம் இதுக்கு சம்பந்தப்பட்ட நிறுவனங்களோ அவையில் முதலமைச்சர் கதைக்கு சொல்லி இருக்கிறார். முதலமைச்சர் ஒருவரும் அவர்களோட கதைக்கு இல்லை. நான் நினைக்கிறேன் அவர்களுக்கு இந்த மெடிக்கல் சம்பந்தமான அந்த அறிவு எவ்வளவுக்கு இருக்குமென்று எனக்கு சந்தேகமா இருக்கு. எல்லாரும் கட்டாயம் கதைக்கு இருக்கணும். அப்ப அதாலதான் நான் உங்களுக்கு இந்த அறிவை இதை சொல்ல விரும்புறேன். என்னன்னா இந்த டெம்பரேச்சர்ல ஒரு மாணவன் நீராகாரம் இல்லாம புதியில இருந்தா 24 மணித்தியாலம் குடிக்காம இருந்தா அந்த 24 மணித்தியாலம் காணும் அவருக்கு இந்த ரீனல் அப்படி வந்ததுன்னா அது பாரதூரமான விளைவை அவருக்கு ஏற்படுத்தி. ஆகவே நான் இதுல கேட்டுக்கொண்டிருந்தா இது சம்பந்தப்பட்டவர்கள் தயவு செய்து உடனடியாக சந்தித்து அவர்களுடைய கோரிக்கைகளுக்கு ஒரு மறுமொழி திருப்ப. இலங்கைக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான உறவுகளை முன்னரை விட உறுதியாக எதிர்காலத்தில் முன்னெடுப்பதற்காக செயற்படுவதாக பாகிஸ்தான் ஜனாதிபதி மம்னூன் ஹுசைன் தெரிவிக்கின்றார். இருதரப்பு உடன்படிக்கைகள் மூலம் நாட்டிற்கு பெற்றுத்தந்த சலுகைகள் தொடர்பில் பாகிஸ்தான் ஜனாதிபதிக்கு நன்றி தெரிவிப்பதாக ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன கூறியுள்ளார். பாகிஸ்தானுக்கான விஜயத்தை நிறைவு செய்து கொண்டு ஜனாதிபதி இன்று நாடு திரும்புவதாக நியூஸ் ஃபர்ஸ்டின் அலுவலக செய்தியாளர் ரினாஸ் முகமது கூறினார். பாகிஸ்தான் ஜனாதிபதி மம்னூன் ஹுசைன் மற்றும் இலங்கை ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன ஆகியோருக்கு இடையிலான சந்திப்பு பாகிஸ்தான் ஜனாதிபதி மாளிகையில் நடைபெற்றது. 2 நாடுகளுக்கும் இடையிலான உறவுகளை மேலும் வலுப்படுத்திக் கொள்வது தொடர்பில் இதன்போது கலந்துரையாடப்பட்டது. இலங்கை ஜனாதிபதியின் பாகிஸ்தான் விஜயம் வரலாற்று சிறப்புமிக்க ஒரு சந்தர்ப்பம் என பாகிஸ்தான் ஜனாதிபதி இங்கு கூறியுள்ளார். இதேவேளை ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன நேற்று விருந்துபசாரம் ஒன்றிலும் கலந்து கொண்டார். அத்துடன் இன்று காலை ஷகார் பரியன் எனும் இடத்தில் மரம் ஒன்றையும் நாட்டி வைத்தார். அரச தொலைக்காட்சி விருது வழங்கும் விழாவில் சிறந்த தொலைக்காட்சி செய்தி அறிக்கைகளுக்கான விருது நியூஸ் ஃபர்ஸ்டின் கந்தவேல் மயூரனுக்கு வழங்கப்பட்டுள்ளது. வடபகுதியில் போரினால் பாதிக்கப்பட்ட ஒரு குடும்பம் தொடர்பான அவரது செய்தி தொகுப்புக்காகவே இந்த விருது வழங்கப்பட்டுள்ளது.
இதனைத் தவிர சிறந்த ஆங்கில மொழி நிகழ்ச்சி தொகுப்பாளருக்கான விருது நியூஸ் ஃபர்ஸ்டின் மஹினா பொன்சோவுக்கு கிடைத்துள்ளது. சிறந்த அரங்க வடிவமைப்புக்கான விருது சிரச டிவியின் சிரச சூப்பர் ஸ்டார் நிகழ்ச்சிக்கான மேடைகள் வடிவமைத்த சிசில் ரத்நாயக்கவுக்கு வழங்கப்பட்டுள்ளது. அத்தோடு நியூஸ் ஃபர்ஸ்டின் சித்தி ஜெய நிகழ்ச்சி சிறந்த நேர்காணல் நிகழ்ச்சிக்கான விருதினை தன்வசப்படுத்தியது. அரசு தொலைக்காட்சி விருது வழங்கல் விழா தற்பொழுது இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. யாழ்ப்பாணத்தில் நீரில் கழிவு எண்ணெய் கலக்கப்படவில்லை என நிபுணர் குழுவின் அறிக்கை தெரிவிப்பதாக வடமாகாண விவசாய அமைச்சர் பி ஐங்கரநேசன் வடமாகாண சபை இன்று கூடிய போது தெரிவித்தார். தனியார் நிறுவனம் ஒன்று தன்னிச்சையாக இந்த ஆய்வுகளை மேற்கொண்டுள்ளதாக வடமாகாண சபை உறுப்பினர் கேசவன் சயந்தன் சபையில் குற்றம் சுமத்தினார். வடமாகாண சபையின் 27வது அமர்வு அவைத்தலைவர் CVK சிவஞானத்தின் தலைமையில் கைத்தடியில் உள்ள மாகாண சபை கட்டிட தொகுதியில் இன்று கூடியது. வடமாகாண சபைக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பிலிருந்து புதிய உறுப்பினராக நியமிக்கப்பட்டுள்ள MP நடராஜாவை வரவேற்கும் நிகழ்வு இடம்பெற்றது. பின்னர் குடிநீர் மாசு தொடர்பான விசேட உரையில் நிபுணர் குழுவின் அறிக்கை குறித்து விவசாய அமைச்சர் கருத்து தெரிவித்தார். தூய நீருக்கான விசேட செயலணியின் அமர்வில் நிபுணர்கள் கலந்து கொண்டு ஆய்வு முறைமை பற்றி விளக்கம் அளித்ததோடு முதற்கட்ட ஆய்வு அறிக்கையையும் வெளிப்படுத்தினார்கள். பாதிக்கப்பட்டதாக கருதப்படும் எந்த ஒரு இடத்துக்குமான குடிநீர் விநியோகத்தை நிறுத்துவதாக எவ்வித முடிவும் எடுக்கப்படவில்லை. விழிப்புணர்வு என்ற பெயரில் சிலர் கிணற்று நீரில் மிதக்கும் கல்சிய வெண்பொடி படிவுகள் மற்றும் தூசி படலத்தையும் கூட எண்ணெய் மாசு என அப்பாவி பொதுமக்களை சந்தேகம் கொள்ள வைத்துள்ளனர். அவர்கள் கிணற்று நீரை அருந்த விடாது தடுத்தும் வருகின்றனர். இவர்களுக்கான நீர் விநியோகமும் பெரும் பணச்செலவின் மத்தியிலும் மேற்கொள்ளப்பட்டே வருகின்றது. நிபுணர் குழுவின் ஆய்வில் வெளிப்படைத்தன்மை இல்லை என்றும் ஆய்வு முடிவுகளில் திருப்தி இல்லை என்றும் வடக்கு மாகாண சபையினராகிய நாங்கள் ஆய்வின் முடிவுகளை இருட்டடிப்பு செய்கின்றோம் எனவும் பரப்புரை செய்யப்படுகின்றது. கிணறுகள் தேர்வு செய்யப்பட்டு அடையாளம் இடப்படும் போதும் நீர் மாதிரிகள் சேகரிக்கப்படும் போதும் தனி ஒரு தரப்பினர் பங்கேற்பதில்லை. பல தரப்பினரும் இணைந்த குழுவாகவே பங்கேற்று வருகின்றனர். தெல்லிப்பளையில் நீர் மாதிரிகளை பரிசோதித்ததில் எந்த ஒரு மாதிரியிலும் எண்ணெய் இருப்பது கண்டறியப்படவில்லை. கோப்பாயில் எண்ணெய் இருப்பதாக சந்தேகித்த 20 கிணறுகளில் 15 கிணறுகளில் எண்ணெய் மாசு இருக்கவில்லை. இதன்போது தனியார் நிறுவனம் ஒன்று தன்னிச்சையாக இந்த ஆய்வுகளை மேற்கொண்டுள்ளதாக வடமாகாண சபை உறுப்பினர் கேசவன் சயந்தன் சபையில் குற்றம் சுமத்தினார். எங்களுடைய தூய நீருக்கான விசேட செயலனினுடைய இணைத்தலைவர் அவர்கள் இங்கு பலவிதமான பரிசோதனைகள் பல மில்லியன் ரூபாய் செலவில் பல நேர செலவுடன் நடத்தப்படுகிற கூறிய பொழுதும் இதுல வேறொரு குழுவினர் அவர்கள் என்ன அடிப்படையில் அந்த பரிசோதனைகளை செய்கின்றார்கள் என்ற ஒரு முகாந்திரமும் இல்லாமல் SGS லங்கா பிரைவேட் லிமிடெட் என்ற நிறுவனம் அதனுடைய பல் ஆய்வுகூட சூழல் சேவைகள் என்ற பிரிவு மல்டி லெபார்டரி அண்ட் என்விரான்மெண்டல் சர்வீசஸ் இந்த நீர் பிரச்சனை சம்பந்தமாக ஆய்வுகளை செய்திருப்பதாக மிகவும் ஆதாரபூர்வமாக நம்பத்தகுந்த சாட்சிகளுடன் எங்களுக்கு தகவல் வந்திருக்கின்றது. இந்த நிறுவனம் இத்தகைய ஆய்வை செய்வதற்கு யார் ஏற்பாடு செய்தார்கள்? அவர்கள் இந்த பிரச்சனையை கையாளுகின்ற சம்பிரதாயபூர்வமான அல்ல முறைப்படியான அமைப்பாகிய இந்த மாகாண அமைச்சுக்களையோ அல்லது மாகாண அமைச்சுக்களால் விசேடமாக ஏற்படுத்தப்பட்ட இந்த தூய நீருக்கான செயலணியையோ தொடர்பு கொள்ளாமல் தன்னிச்சையாக எங்கள் பிரதேசத்திற்குள் வந்து இந்த ஆய்வை செய்ததன் நோக்கம் என்ன? இவர்கள் யார் யாருடன் தொடர்பு பட்டிருக்கின்றார்கள்? இவர்கள் நீருடன் சம்பந்தப்பட்ட என்ன வியாபாரங்களை செய்கின்றார்கள் என்ற ஆராய வேண்டிய பொறுப்பு இந்த கௌரவமான சபைக்கு இருக்கு. அந்த பொறுப்பை அவைத்தலைவர் கவனத்தில் எடுக்க வேண்டும். மாகாண சபைக்கு அறிவிக்காமல் இந்த ஆய்வு மேற்கொள்ளப்பட்டதாக வடமாகாண சபை முதலமைச்சர் CV விக்னேஸ்வரன் இதன்போது குறிப்பிட்டார். யாரோ இந்த அறிக்கையை உண்மை போய் அறிவதற்காக ஏதோ காரணங்களுக்காக எங்கள் ஒருவருக்கும் தெரியாமலே இந்த நிறுவனத்திடம் கேட்டு எடுத்திருக்கின்றார்கள். அதில் எந்த பிழையும் இல்லை. நாங்கள் கூறுவது என்னவென்றால் எங்களுடைய விசாரணைகள் இது சம்பந்தமான நடவடிக்கைகளை நாங்கள் எடுத்துக்கொண்டிருக்கின்றோம். இப்ப இந்த ஆவணத்தை பார்க்கும் போது இது சம்பந்தமாக அவர் எதனை எதிர்பார்த்து கொண்டு சென்று இந்த பரிசோதனையை நடத்தினாரோ அந்த அளவுக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லாத வகையில் தான் இந்த அறிக்கை தரப்பட்டிருக்கின்றது.
அதனைத் தொடர்ந்து முல்லைத்தீவு நாயாறு பகுதியில் தென்னிலங்கை மீனவர்களின் அத்துமீறல்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் வன்னி மாவட்டத்தில் உள்ள பிரதேச சபைகளுக்கு தகுதியான செயலாளர்கள் நியமிக்கப்பட வேண்டும் எனவும் வடமாகாண சபையில் 2 பிரேரணைகள் சமர்ப்பிக்கப்பட்டு நிறைவேற்றப்பட்டன. யாழ் சுன்னாகம் பகுதிக்கு தூய நீர் கிடைப்பதை உறுதிப்படுத்துமாறு வலியுறுத்தி அமைதி போராட்டம் இன்று முன்னெடுக்கப்பட்டது. யாழ் நல்லூர் கந்தசுவாமி ஆலயம் ஒன்றில் இன்று காலை 10 மணி அளவில் அமைதி போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டது. நீருக்காக திரண்ட யாழ்ப்பாணம் என்ற துணிப்பொருளில் தூய நீருக்கான பாதிக்கப்பட்ட மக்கள் ஒன்றியத்தினால் இந்த அமைதி போராட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. 78 மணித்தியாலத்திற்குள் தங்களின் குடிநீர் பிரச்சினைக்கு தீர்வு வழங்கப்பட வேண்டும் என அமைதி போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் இதன்போது வலியுறுத்தியுள்ளனர். போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் நல்லூர் ஆலயம் ஒன்றிலிருந்து யாழ் மாவட்ட செயலகம் வரை பேரணியாக சென்று மாவட்ட அரசாங்க அதிபர் வேதநாயகனிடம் மகஜர் ஒன்றையும் கையளித்தனர். வடமாகாண முதலமைச்சருக்கான மகஜரை முதலமைச்சர் அலுவலகத்தில் கையளித்த ஆர்ப்பாட்டக்காரர்கள் ஆளுநருக்கான மகஜரை ஆளுநரின் செயலாளரிடம் வழங்கியுள்ளனர். எல்லா மக்களும் நாங்கள் நல்லூர் முன்றலில் உண்ணாவிரத்தை மேற்கொள்கின்றோம். அவர்கள் பதில் தரும் வரை சாகும் வரையான உண்ணாவிரதத்தில் பல மாணவர்கள் குதித்துள்ளார்கள். நாங்களும் பொதுமக்களும் பல்வேறு அமைப்புகளும் இது சார்பான ஆதரவை தெரிவித்து வருகின்றன. எல்லோரும் இந்த விடயத்துக்கு தீர்க்கமான முடிவை தரும் வரை தருவார்கள் என நம்புகின்றோம். இதுவரையிலே காணப்படாத ஒரு படலம் எங்கள் கிணறுகளிலே தென்படுகின்றது. அது என்னவென்று நாங்கள் ஆலோசித்துக் கொண்டிருந்த வேளையில் தான் இந்த எண்ணெய் கழிவு ஏற்பட்டது என்பதை தெரிய வந்தது முதல் இந்த குடிநீரை நாங்கள் பாவிக்க முடியாமல் மிக கஷ்டப்படுகின்றோம். திட்ட தெளிவாக இந்த நீரை குடிக்கலாமா, பயிர்களுக்கு பாய்ச்சலாமா, மிருகங்களுக்கு கொடுக்கலாமா என்ற தெளிவு திடமான ஒரு தெளிவான விடை எமக்கு தேவை. இதேவழி அறிவித்த காலப்பகுதிக்குள் தீர்வு வழங்கப்பட வேண்டும் என தெரிவித்து சிலர் நல்லூர் ஆலயம் ஒன்றில் உண்ணாவிரத போராட்டத்திலும் ஈடுபட்டுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் குறிப்பிட்டார். தூய்மையான நீரை பெற்றுத் தருமாறு வலியுறுத்தி யாழ் நல்லூர் கந்தசுவாமி ஆலயம் ஒன்றில் இன்று தொடர் உண்ணாவிரத போராட்டத்தை முன்னெடுத்துள்ள மாணவர்களின் உடல்நிலை மோசமடைந்து வருவதாக டாக்டர் தியாகராஜன் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். உண்ணாவிரதம் மேற்கொள்ளப்பட்டுள்ள மாணவர்களை இன்று பரிசோதனைக்குட்படுத்திய போது இந்த விடயம் தெரிய வந்ததாக அவர் நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு குறிப்பிட்டார். பாதிக்கப்பட்ட மக்களும் சேர்ந்து ஒரு உண்ணாவிரதத்தை பெருக்கின நல்லூர் சூழலில் அவர்கள் விடியலிருந்து சாகும் வரையும் நீர் ஆகாரம் குடிக்காத ஒரு உண்ணாவிரதத்தை துவங்கி இருக்கிறார்கள். அதுல என்ன பிரச்சனை, இன்றைக்கு யாழ்ப்பாணத்துல அந்த டெம்பரேச்சர் மிகவும் அதிகமா இருக்கிறார். 42 இருந்து 44 சென்டிகிரேட்ல டெம்பரேச்சர் இருக்கேக்குள்ள இளம் பிள்ளைகள் தண்ணி குடிக்காம விடிய இருந்தா அந்த கிட்னி வருத்தம் பெறத்துக்குரிய சந்தர்ப்பங்கள் கூடுதலா இருக்கு. அதாவது ரீனல் ஃபெயிலியர் உடல்ல தண்ணீர் சத்து இல்லாம போனா கிட்னி ஃபெயிலியர் வர்ற சந்தர்ப்பங்கள் கூட. அது இவ்வளவு நேரம் விடியிலிருந்து இருக்கணும். எந்தவித இதுக்கு சம்பந்தப்பட்ட நிறுவனங்களோ அவையில் முதலமைச்சர் கதைக்கு சொல்லி இருக்கிறார். முதலமைச்சர் ஒருவரும் அவர்களோட கதைக்கு இல்லை. நான் நினைக்கிறேன் அவர்களுக்கு இந்த மெடிக்கல் சம்பந்தமான அந்த அறிவு எவ்வளவுக்கு இருக்கும் என்று எனக்கு சந்தேகமா இருக்கு. எல்லாரும் கட்டாயம் கதைக்கு இருக்கணும். அப்ப அதாலதான் நான் உங்களுக்கு இந்த அறிவை இதை சொல்ல விரும்புறேன். என்னன்னா இந்த டெம்பரேச்சர்ல ஒரு மாணவன் நீராகாரம் இல்லாம விடுதியில இருந்தா 24 மணித்தியாலம் குடிக்காம இருந்தா அந்த 24 மணித்தியாலம் காணும் அவருக்கு இந்த ரீனல் ஃபெயிலியர் என்று சொல்லக்கூடிய ஒரு கிட்னி ஃபெயிலியர் வருவதற்கு. ஆனா அப்படி வந்ததுன்னா அது பாரதூரமான விளைவை அவருக்கு ஏற்படுத்தும் பின்னுக்கு. ஆகவே நான் இதுல கேட்டுக்கொள்றேன் என்னன்னா இது சம்பந்தப்பட்டவர்கள் தயவு செய்து உடனடியாக அந்த மாணவர்களை சந்தித்து அவர்களுடைய கோரிக்கைகளுக்கு ஒரு மறுமொழி ஒன்று கொடுக்க வேண்டும். 100 நாள் வேலை திட்டத்தின் முன்னேற்றம் குறித்து பிரதமர் ரணில் விக்ரமசிங்க பாராளுமன்றத்தில் இன்று கருத்து தெரிவித்தார். පළවෙනි වතාවට ජීවන මිල දර්ශකයේ පහත වැටීමෙන් පවතිනවා. මේ මෛත්‍රී පාලනේ முதல் தடவையாக வருமான விலைச்சீட்டில் வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளது. இது மைத்திரி நிர்வாகத்தின் வெற்றியாகும். வீதிக்கு இறங்கினால் இந்த சுதந்திரத்தை நாம் அனுபவிக்கின்றோம். முன்னர் வீதிக்கு இறங்கினால் பார்க்கும் இடமெல்லாம் ராஜபக்ச குடும்பத்தின் கட் அவுட்டுகளே காணப்பட்டன. அரசியல்வாதிகளின் புகைப்படங்கள் அடங்கிய பதாதைகள் இப்போது இல்லை. பத்திரிகையை கையில் எடுத்தாலும் இந்த சுதந்திரத்தை நாம் உணர்கின்றோம். ஆரம்பத்தில் பத்திரிகையில் ராஜபக்ச குடும்பத்தின் விளம்பரங்கள் ஒரு பக்கத்திற்கு காணப்படும். ஜனாதிபதி ராஜபக்சவின் விளம்பரம் இல்லாத பத்திரிகை ஒன்றை கண்டுகொள்ள முடியவில்லை. ஆனாலும் இன்று அவ்வாறு இல்லை.
தொலைக்காட்சியை பார்க்கின்ற போதும் வானொலி கேட்கின்ற போதும் இந்த சுதந்திரத்தை நாம் உணர்கின்றோம். தொலைபேசிகளை ஒட்டு கேட்பதில்லை, செல்லும் இடமெல்லாம் பின்தொடர்வதில்லை, அமைச்சர்கள் தொடர்பில் ஃபைல்கள் தயாரிக்கப்படுவதில்லை, ஃபைல்களை காட்டி அமைச்சர்களை ஆட்டுவிப்பதில்லை, கருத்து தெரிவிக்கின்ற உரிமை என்று காணப்படுகின்றது. தகவல்களை பெறுகின்ற உரிமையை விரைவில் நாம் நிலைநாட்டுவோம். இந்த சுதந்திரம் பெற்றுக் கொடுக்கப்பட்டமை பாரிய வெற்றி என நாம் கருதுகின்றோம். 100 நாள் வேலை திட்டத்தில் நாம் வழங்கிய வாக்குறுதிகள் பெரும்பாலானவற்றை நிறைவேற்றி இருக்கின்றோம். ஏனையவற்றை விரைவில் நிறைவேற்ற நாம் எதிர்பார்க்கின்றோம். அந்த விடயங்களை 100% நிறைவேற்ற முடியாமல் போனாலும் 90%மானவற்றை நிறைவேற்றுவோம் என்று எமது அரசாங்கம் உறுதியளிக்கின்றது. ඒ සඳහන් කරුණු 100% ඉටු කරගන්න බැරි වුණත් 90%කට වඩා ප්‍රමාණයක් ඉටු කරගන්න බවත් ජනාධිපතිතුමත් අපේ ආණ්ඩුවත් සහතික. திரைசேரி முறைகளூடாக அரசாங்கம் பெற்றுக்கொள்ளக்கூடிய கடன் எல்லையை 400 மில்லியன் ரூபாவால் அதிகரிப்பதற்கான சட்டமூலம் பாராளுமன்றத்தில் இன்று தோற்கடிக்கப்பட்டது. இதற்கான வாக்கெடுப்பின் போது சட்டமூலத்துக்கு ஆதரவாக 31 வாக்குகளும் எதிராக 51 வாக்குகளும் அளிக்கப்பட்டுள்ளன. காணாமற் போனோர் தொடர்பான முறைப்பாடுகளை விசாரணை செய்யும் ஜனாதிபதி ஆணைக்குழுவின் அம்பாறை மாவட்டத்திற்கான 2ஆம் நாள் அமர்வு இன்று இடம்பெற்றது. இன்றைய தினம் 59 பேரிடம் சாட்சியங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதோடு புதிதாக பல முறைப்பாடுகளும் பதிவு செய்யப்பட்டுள்ளன. ஜனாதிபதி ஆணைக்குழுவின் விசாரணைகளுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் இந்த கவனஈர்ப்பு போராட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. நான் கண்டது என்ற மகனை கொண்டு போனேன். ஆமிக்கார ரவுண்ட பண்ணி கொண்டு வந்து வச்சு வாகனத்தில் ஏற்றிட்டு மண்டு கேம்பு கொண்டு போனேன். கேம்பு கொண்டு போனதான் பிறகு அவங்களை போய் பார்க்கவே முடியாது, எங்களுக்கு ஒன்றும் செய்ய இயலாது. காணாமல் போன மற்றும் கடத்தப்பட்ட தமது உறவுகளை மீட்டு தருமாறு கவனஈர்ப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். ஆணைக்குழு எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. எங்களுக்கு சர்வதேச ஆணைக்குழு வந்து எங்களுக்கு எங்கட காணா போன பிள்ளைகளுக்கு, எங்கட கணவன்மாருக்கு, எங்கட தம்பிமாருக்கு எங்களுக்கு ஒரு முடிவு சொல்லணும். அதை தான் நாங்கள் எதிர்பார்த்திருக்கோம். நாங்கள் எங்கெல்லாம் போகணுமோ அங்கெல்லாம் போய் நாங்கள் எல்லாத்தையும் இழந்து எங்கட சகோதரத்துகளை தேடி எங்களுக்கு யாருமே எந்த ஒரு முடிவும் எங்களுக்கு சொல்லல. எங்களை தம்பியை பிடிச்சிட்டு போய் 7 வருஷம் ஆயுது, இன்னும் ஒரு முடிவும் இல்லை. எங்களுக்கு இந்த பழைய ஆணைக்குழு எங்களுக்கு வேணாம். இவங்களால எந்த ஒரு நடவடிக்கை எங்களுக்கு சொல்லல. சர்வதேச ஆணைக்குழு தான் எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு முடிவை தீர்வை சொல்ல வேண்டும் என்று நாங்கள் இந்த போராட்டத்தை எடுத்துக்கொண்டிருக்கிறோம். கல்முனை தமிழ் பிரிவு பிரதேச செயலகத்துக்கு முன்பாக நேற்றும் இந்த கவனஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை கலையுலகில் பன்முக ஆளுமையோடு விளங்கிய கமலினி செல்வராஜன் இன்று காலமானார். நீங்க என்ன பார்க்க அங்க வரல, அதுதான் நான் இங்கே வந்துட்டேன். ஓய்வளிச்சல் இல்லாத வேலை ராணி. என்ன பார்க்கறத விட இது பெரிய வேலையா? யாழ்ப்பாணம் புலோலியை சொந்த இடமாக கொண்ட கமலினி செல்வராஜன் கொள்ளுப்பிட்டி சென்ட் ஆந்தனிஸ் பாடசாலையில் ஆரம்ப கல்வியையும் பம்பலப்பிட்டி சென்ட் கிளாஸ் மகளிர் பாடசாலையில் உயர்கல்வியை பயின்றதுடன் கழனி பல்கலைக்கழகத்தில் பட்டம் பெற்றார். தமிழ் நாடகத் துறையிலும் இலங்கை திரைப்பட துறையிலும் திறமையான நடிகையாக விளங்கிய கமலினி வானொலி மற்றும் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாளராகவும் விளங்கினார். இலங்கையின் வானொலி மற்றும் தொலைக்காட்சியில் முன்னணி கலைஞராக அறியப்பட்ட கமலினி ஈழத்தின் புகழ்பூத்த கவிஞர் சில்லையூர் செல்வராஜனை திருமணம் செய்தார். இலங்கையில் தயாரிக்கப்பட்டு வெற்றி பெற்ற கோமாளிகள் என்ற திரைப்படத்தில் கதாநாயகியாக நடித்ததுடன் ஆதர கதாவ என்ற சிங்கள திரைப்படத்திலும் தமிழ் பெண்மணியாக கதாபாத்திரமேற்று நடித்துள்ளார். KS பாலச்சந்திரன் எழுதிய, அருணா செல்லத்துறை இயக்கிய திருப்பங்கள், S ராமதாஸின் எதிர்பாராதது, S கணேசபிள்ளையின் சமூக சேவகி ஆகிய தொலைக்காட்சி நாடகங்களில் நடித்து புகழ் பெற்றார். 1995ஆம் ஆண்டில் கணவர் சில்லையூர் செல்வராஜனின் இறப்பை தொடர்ந்து சுகவீனமடைந்த கமலினி செல்வராஜன் இன்று கொழும்பில் காலமானார். அன்னாரின் இறுதிக் கிரியைகள் பொருளி இந்து மயானத்தில் நாளை பிற்பகல் 1:30 மணியளவில் நடைபெறவுள்ளது. ககவத்த கொடகத்தேன பிரதேசத்தில் உயிரிழந்த பெண்ணின் தலையில் கனமான ஆயுதத்தினால் தாக்கப்பட்டுள்ளதுடன் அதனால் அவரின் மண்டையோடு பாரிய அளவில் சேதமடைந்துள்ளமை பிரதே பிரசோதனையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவரின் வீட்டிற்கு அருகில் உள்ள நீரோடையிலிருந்து நேற்றைய தினம் சடலம் கண்டுபிடிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. சந்திராணி சுவர்ணலதா என்ற 39 வயதான 3 பிள்ளைகளின் தாய் நேற்று முன்தினம் அதிகாலை காணாமல் போயிருந்தார். அந்த சந்தர்ப்பத்தில் அவரின் கணவர் மரண ஸ்தலம் ஒன்றில் பங்கேற்பதற்காக வீட்டிலிருந்து வெளியே சென்றதுடன் உயிரிழந்த பெண்ணும் 17 வயது மகனே வீட்டில் இருந்துள்ளனர். பின்னர் காணாமல் போன பெண்ணை தேடும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டதுடன் வீட்டுக்கு அருகில் இருந்த நீரோடையில் இருந்து அவரின் சடலம் நேற்று கண்டெடுக்கப்பட்டது.
உயிரிழந்த பெண்ணின் தலையின் பின்னால் ஆழமான வெட்டுக்காயம் ஒன்று காணப்பட்டுள்ளமை பிரேத பரிசோதனைகளூடாக தெரிய வந்துள்ளது. இந்த பெண் துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்தப்பட்டுள்ளாரா என்பது தொடர்பில் கண்டறிவதற்கு உடற்பாகங்கள் மேலதிக விசாரணைகளுக்காக நிபுணர்களிடம் அனுப்பப்பட்டுள்ளதாக போலீசார் கூறுகின்றனர். මේවන විට කහවත්ත පොලිසිය නිලධාරීන්ට අමතරව கஹவத்தை போலீசாருக்கு மேலதிகமாக போலீஸ் மா அதிபரின் ஊடாக இது தொடர்பான விசாரணைகளுக்காக கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவின் உதவி போலீஸ் அத்தியட்சகர் தலைமையிலான போலீஸ் குழு ஒன்று தற்போது கொட்டகேதன பகுதிக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. தற்போது சுமார் 30 வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. මේවන විට ප්‍රකාශ ரத்னபுரி கஹவத் 2011ஆம் ஆண்டு முதல் 2015ஆம் ஆண்டு வரை இடம்பெற்ற பல்வேறு மர்ம கொலைகளுக்கான பதில் இங்கேயே மறைந்துள்ளது. இந்த கொலைகளுக்கான புதிர் இதுவரையில் அவிழ்க்கப்படாத நிலையில் இந்த மாதம் மற்றொரு மர்ம கொலை இடம்பெற்றது. கடந்த ஞாயிற்றுக்கிழமை ரத்னபுரி கஹவத் கொட்டகேதன பகுதியில் 3 பிள்ளைகளின் தாயொருவர் காணாமல் போயிருந்தார். அவரின் சடலம் வீட்டிற்கு அருகில் இருந்த நீரோடையொன்றில் நேற்றைய தினம் கண்டெடுக்கப்பட்டது. இது கஹவத்தி பகுதியில் நடந்த முதலாவது கொலை அல்ல. 2011ஆம் ஆண்டு முதல் இந்த கொலைகள் அரங்கேறி வருகின்றன. ரத்னபுரி கஹவத் பிரதேசத்தில் இதுவரை 11 பெண்கள் கொலை செய்யப்பட்டுள்ளனர். முதலாவது சம்பவம் கஹவத் திம்புல்வெள பிரதேசத்தில் 2011ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 4ஆம் திகதி பதிவாகியது. 2011ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 15ஆம் திகதி கஹவத் ஓபாத்த கொட்டகேத்திரவில் 69 வயதுடைய பெண்ணொருவர் சடலமாக மீட்கப்பட்டார். அந்த பகுதியில் 2012ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 2ஆம் திகதி கொலை செய்யப்பட்ட நிலையில் 18 வயது மாணவியின் சடலம் கண்டுபிடிக்கப்பட்டதுடன் அதற்கு மறுநாள் அவரது தாயின் சடலமும் கண்டுபிடிக்கப்பட்டது. 2012ஆம் ஆண்டு மே மாதம் 30ஆம் திகதி கஹவத்த வராபிட்டிய பிரதேசத்தில் உள்ள வீடொன்றில் இருந்து ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 2 சகோதரிகளின் சடலங்கள் எரிந்த நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டன. கஹவத்த கொட்டகேதன பிரதேச வீடொன்றுக்குள் இருந்து எரிந்த நிலையில் மேலும் 2 பெண்களின் சடலங்கள் 2012ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 19ஆம் திகதி கண்டுபிடிக்கப்பட்டது. 2012ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 31ஆம் திகதி கஹவத்த பிரதேசத்தில் 60 வயதுடைய மற்றொரு பெண்ணின் சடலம் அவரது வீட்டிலிருந்து மீட்கப்பட்டது. 2013ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 16ஆம் திகதி ரத்னபுரி கஹவத்த பொரனுவ பிரதேசத்தில் மற்றொரு பெண் கொலை செய்யப்பட்டார். கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் 22ஆம் திகதி கஹவத்தியில் மற்றொரு பெண் கொலை செய்யப்பட்டார். இறுதியாக கடந்த ஞாயிற்றுக்கிழமை ரத்னபுரி கஹவத்த கொட்டகேதன பகுதியில் பெண் ஒருவர் கொலை செய்யப்பட்ட நிலையில் மீட்கப்பட்டார். இத்தனை கொலைகளின் பின்புலத்தில் இருப்பது யார்? அவர்களை கண்டுபிடிப்பதற்கான நடவடிக்கைகள் மந்தகதியில் இடம்பெறுவதற்கான காரணம் என்ன? அவதானத்திற்கு. குடும்ப பொருளாதாரத்துக்கு தூணாக இருப்பவர்களை கடந்த கால யுத்தம் காவு கொண்ட நிலை பல ஆயிரம் குடும்பங்கள் நெருக்கடி நிலைக்கு உள்ளாக்கியுள்ளது. உதவிகள் எதுவுமின்றி நாளாந்த உணவுக்கே கஷ்டப்படும் பல குடும்பங்கள் புத்தாண்டு கொண்டாடும் நிலையிலும் பொருளாதார நிலையிலும் இல்லை என அங்கலாய்க்கின்றனர். உலகு வாழ் தமிழ் மக்கள் சித்திரை புத்தாண்டை கொண்டாடுவதற்கு தயாராகி வருகின்றனர். பொருட்களை கொள்வனவு செய்தல், புத்தாடைகளை கொள்வனவு செய்தல் என பெரும்பாலானோர் புத்தாண்டை கொண்டாட ஆயத்தமாகி வருகின்றனர். நாளாந்த செலவுகளுக்கு மிகவும் சிரமப்படும் இவர்களுக்கு பிள்ளைகளுக்கான நல்ல உடை, துணிகளை வேண்டிக் கொடுப்பதே கனவாக உள்ளது. முல்லைத்தீவை வாழ்விடமாக கொண்ட சாந்தி என்று அழைக்கப்படும் சுப்பையா சாந்தகுமாரிக்கும் அவரது குடும்பத்திற்கும் புத்தாண்டு கொண்டாட்டம் காணல் நீராகவே அமைகின்றது. யுத்தத்தின் கொடுமை சாந்தியின் கணவரையும் மகனையும் தன்னுடைய வாழ்க்கையில் இருந்து பிரித்து எடுத்துள்ளதுடன் தனக்கு துணையாக இருப்பார் என்று கருதிய மகனும் காணாமல் போயுள்ளார். ஐசிஆர்சி அடிச்சது டென்ட்டுக்கு மேல செல் விழுந்து தை மாதம் 10ஆம் தேதி 2009ஆம் ஆண்டு செல் விழுந்து என் கணவரும் ஒரு மகனும் இறந்துட்டினோம். அதுக்கப்புறம் அப்படியே இடம் எந்த ஊழியா இருக்கட்டாங்க இங்கெல்லாம் போய் சரியான கஷ்டப்பட்டு இவர் 12 நாள் இருந்து 12 நாள் இவரும் இறந்துட்டார் ஹாஸ்பிட்டலில் வச்சிருந்து. அதுக்கு பிறகு பங்குனி மாதம் 22ஆம் தேதி 2009ஆம் ஆண்டு ஒரு மகனை காண இல்லை வடஞ்சல் மடுவில் வச்சு. தன்னுடைய பாடசாலை செல்கின்ற மகன் மாலை வேளையில் தச்சு தொழிலுக்கு சென்று சம்பாதிக்கின்ற பணத்தில்தான் வாழ்நாளை கடத்தி கொண்டிருக்கின்றார்கள். நான் தச்சது செய்து கோழி வளர்த்தான் அந்த பிள்ளையில வளர்த்துக்கொண்டு சரியான கஷ்டத்தில். இப்போ தம்பிக்கு 15 வயது. அவர் வேலைக்கு பள்ளிக்கூடமும் போய்கொண்டு வேலைக்கும் போய் தான் சில இதுகளை செய்தோம். தீபாவளி நன்மத்தின் என்று எதுவுமே கொண்டாடுறதும் இல்லை. எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் தான் நில சரியான வறுமைகளை இருந்து என்னண்டா செய்யற அந்த பிள்ளைகளுக்காக இருக்கணும் இருந்து கொண்டிருக்கிறோம். யுத்த காலத்தின் போதும்
விசேட தினங்களை கொண்டாட முடியாத நிலை காணப்பட்டதுடன் யுத்தம் முடிவுற்றுள்ள நிலையிலும் மகிழ்ச்சியாக இருக்க முடியாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். சாந்தியை போன்று நாட்டில் பல்லாயிரம் பேர் தங்கள் குடும்ப உறவுகளை தொலைத்தும் வாழ்க்கைக்கான உதவிகள் இன்றியும் ஏக்கத்துடன் வாழ்க்கையை கடத்துகின்றனர். இந்த மக்கள் தம்முடைய வாழ்க்கையில் இதற்கு பிறகு வருகின்ற திருநாட்களை மகிழ்ச்சியாக கொண்டாட வேண்டும் என எதிர்பார்க்கின்றனர். சர்வதேச சந்தையில் மசகு எண்ணெயின் விலை மீண்டும் வீழ்ச்சியடைந்துள்ளது. மேலதிக மசகு எண்ணெய் விநியோகிப்பது தொடர்பில் சீன அதிகாரிகளோடு ஈரான் பிரதிநிதிகள் பேச்சுவார்த்தை நடத்தவுள்ள நிலையில் இந்த விலை வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளது. எதிர்க்கட்சித் தலைவர் தொடர்பிலான தீர்மானத்தை அறிவிக்க தொடர்ந்தும் ஆராய வேண்டியுள்ளதாக சபாநாயகர் சமல் ராஜபக்ஷ இன்று பாராளுமன்றத்தில் தெரிவித்தார். இதேவேளை 19வது அரசியலமைப்பு திருத்தம் தொடர்பில் உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள 11 மனுக்களின் பிரதிகள் தமக்கு கிடைத்துள்ளதாக சபாநாயகர் இன்று சபைக்கு அறிவித்தார். ව්‍යවස්ථා සංශෝධනය යන නමින් 50 කෙටුම්පත් සම්බන්ධයෙන් ශිෂ්ටාධිකරණය වෙත ඉදිරිපත් කරන ලද පෙත්සම් 11ක පිටපත් මා වෙත ලැබී ඇති බව පාර්ලිමේන්තුවට දැනුම් දීමට කැමැත්තේ. විපක්ෂ නායක ධූරය පිළිබඳව පැන නැගී ඇති අර්බුදයට ඔබතුමා ප්‍රකාශයක් කරනවා කියලා ඒ ගැන මම ඔබතුමාගෙන් මතක් කරනවා. ඒක අලුත් අත්දැකීමක් නිසා ඉතාමත්ම හොඳින් අධ්‍යයනය කරමින් සිටිනවා. පාර්ලිමේන්තුව ඇයි දැන් මෙතුමා කිව්වනේ විසිරුවනේ මේ එතුමා කිව්වනේ එතකම්ම අධ්‍යයනය කරයිද? කාලය ගැන නම් කියන්න බෑ. අධ්‍යයන කොට අවසන් වන තෙක් නිමල් සිරිපාල මන්ත්‍රීවරයාද විපක්ෂ නායකතුමා. ඒක චුට්ටක් දැනගන්න. එතෙක් තමුන්නාන්සලාගේ කැමැත්තට යටත්ව තමුන්නාන්සලාම තෝරලා දුන්නා නම් හොඳයි. ඒක ඔක්කොම එකතු වෙලා. போலீசார் இன்று மாலை வெளியிட்ட ஊடக அறிக்கையில் தமக்கு எதிராக அடிப்படையற்ற குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளதாக பாராளுமன்ற உறுப்பினர் டிரான் அலஸ் தெரிவிக்கின்றார். கொழும்பில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பிலேயே அவர் இதனை கூறினார். போலீஸ் தலைமையகம் இன்று மாலை அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ளது. அனைத்து ஊடக நிறுவனங்களுக்கும் அந்த அறிக்கை அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக அதில் என்னை பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது. எமக்கும் ஊடக நிறுவனம் ஒன்று இருப்பதனால் நான் அதனை அறிந்து கொண்டேன். அத்துடன் இந்த அறிக்கை கிடைக்கும் வரை இது தொடர்பில் நான் எதனையும் அறிந்திருக்கவில்லை. இன்று வரை என்னிடம் இது குறித்து எந்த வாக்குமூலமும் பெற்றுக் கொள்ளவில்லை. ராடா நிறுவனத்தில் சுமார் 1 வருடம் நான் தலைவராக இருந்தேன். எனினும் நிறைவேற்று தலைவராக இருக்கவில்லை. பணிப்பாளர் சபையில் கூட்டங்களில் மாத்திரம் கலந்து கொண்டு தலைவராக செயற்பட்டேன். அங்கு நிறைவேற்று அதிகாரி ஒருவர் இருந்தார். இந்த அறிக்கை வெளியானதும் நான் அவரிடம் தொடர்பு கொண்டு கேட்டேன். அவரிடம் வாக்குமூலம் பெறவில்லை என்று அவர் கூறினார். இவ்வாறான எந்த விசாரணைகளும் இன்றி போலியான பல குற்றச்சாட்டுகளை இதன் மூலம் முன்வைத்துள்ளனர். போலீஸ் தலைமையகத்தினால் அடிக்கடி இவ்வாறான அறிக்கைகள் வெளியிடப்படுகின்றன. எனினும் ஒரு தனிநபர் தொடர்பில் இவ்வாறான ஒரு அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளதா என்பதனை கேட்க வேண்டும். என்னை இலக்கு வைத்து எனக்கு சேறு பூசும் நோக்கில் பல விடயங்கள் இதில் உள்ளடக்கப்பட்டுள்ளன. அதில் உள்ள எந்த குற்றச்சாட்டுகளையும் நான் ஏற்றுக்கொள்வதில்லை. அவற்றை நிராகரிக்கின்றேன். எனது வெளிநாட்டு பயணமும் தடை செய்யப்பட்டுள்ளதாக இதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதுவரைக்கும் நான் அதனை அறிந்து கொண்டிருக்கவில்லை. ஊழலுக்கு எதிரான முன்னணி பொலிஸ்மா அதிபரிடம் ஒப்படைத்துள்ள முறைப்பாட்டின்படி என்றும் இதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஒவ்வொரு முன்னணிகள் மூலம் இவ்வாறான விடயங்கள் இடம்பெறுகின்றன. ராடா நிறுவனத்தின் ஒப்பந்தக்காரர்களுக்கு பணம் வழங்கி அந்த பணத்தை மீண்டும் டிரான் அலஸ் பெற்றுக் கொண்டுள்ளதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எங்கிருந்தாவது டிரான் அலசுக்கு பணம் கிடைத்துள்ளது என்பதனை காண்பிக்க இதன் மூலம் முற்படுகின்றனர். போலீஸ் விசாரணைகள் இவ்வாறா இடம்பெறுகின்றது என்பதனை நாட்டுக்கு கூற வேண்டும். அரசியல் மற்றும் வேறு நோக்கங்களை இலக்கு வைத்து இவ்வாறான செயற்பாடுகள் இடம்பெறுகின்றன. ஒருவரே என்னை இலக்கு வைத்து அனைத்தையும் செய்கின்றார். துரதிருஷ்டவசமாக இன்று எனக்கு அவரின் பெயரை குறிப்பிட முடியாது. எதிர்காலத்தில் நான் அவர் தொடர்பில் கூறுவேன். அதே போன்று அவர் தொடர்பிலான பல சாட்சியங்கள் என்னிடம் உள்ளன. அதனை நான் வெளியிடுவேன். சட்ட பிரச்சினை காரணமாக நான் இன்று அதனை கூறுவதில்லை. ராடா நிறுவனத்தின் அனைத்து செயற்பாடுகளும் அமைச்சரவை அனுமதியோடு இடம்பெற்றன. நேரடியாக கூறுவதென்றால் அமைச்சரவையின் ஆலோசனையின்படியே ராடா நிறுவனம் செயற்பட்டது. இந்த விடயத்துக்கு எதிராக நான் வழக்கு தாக்கல் செய்வேன். என்னை இதன் மூலம் திருடராக மாற்றியுள்ளார். எனவே அதற்கு எதிராக நான் செயற்படுவேன். ஏமன் கிளர்ச்சிகளில் சிக்கியிருந்த சந்தர்ப்பத்தில் சீன கப்பலொன்றினூடாக காப்பாற்றப்பட்ட 43 இலங்கையர்களும் ஜிபூட்டி ராஜ்யத்தை பாதுகாப்பாக சென்றடைந்துள்ளனர். இது தொடர்பான மேலதிக தகவல்களை எமது 10:45 டுனைட் பிரதான செய்திகளில் எதிர்பாருங்கள். ஆம் ஹோஷிகா,
அரச விருது வழங்கல் விழாவில் MTV MBC ஊடக வலையமைப்புக்கு பல விருதுகள் கிடைத்திருக்கின்றது. அதன் அடிப்படையில் சிறந்த தமிழ் இசை நிகழ்ச்சிக்கான விருது சக்தி தொலைக்காட்சியின் சூப்பர் ஸ்டார் நிகழ்ச்சிக்கு கிடைத்திருக்கின்ற மகிழ்ச்சியான செய்தியையும் நாங்கள் கூறிக்கொள்கின்றோம். அதே போன்று சிறந்த தொலைக்காட்சி செய்தி அறிக்கைகளுக்கான விருது நியூஸ் ஃபர்ஸ்டின் கந்தவேள் மயூரனுக்கு கிடைத்திருக்கின்றது. அதனை தவிர மேலும் 3 விருதுகள் MTV MBC ஊடக வலையமைப்புக்கு கிடைத்திருக்கின்றது. ஆமாம், இத்துடன் நமது 8 மணி பிரதான செய்திகள் நிறைவேறுகின்றன. நியூஸ் ஃபர்ஸ்டின் அடுத்த பிரதான செய்தி 10:45க்கு எதிர்பார்க்கலாம். வணக்கம்.